நம்மை குறித்து வேதம் பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறது. நம்மை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து வேதம் ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறது. ஆசாரிய கூட்டம். இதெல்லாம் அவங்க அப்படியே சொல்லிட்டே வந்தாங்க. திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்தார். திடீர்னு நமக்கு நிறைய பேர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே ஒவ்வொரு குரூப்புக்கு ஒரு பேர் வச்சுட்டே வருவார். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டே வருவார், கூப்பிட்டே வருவார். சரியா? ஆமாம். திடீர்னு பார்த்தா ஏசாமி வர்றாரு. ஏசாமி வந்து சொல்றாரு, ஆமாம், நீ அந்த கூட்டம் மாதிரி எந்த கூட்டம் மாதிரி நீ எங்க வேணா இது ஒரு பேரை போடுறாரு, நீ என் மந்தைங்கிற. என்ன சொல்லிட்டாரியா? மந்தை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்களேன். அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு சொல்றதை விட இது அவர் சொன்ன வார்த்தை ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சா இல்ல? ஆமென். ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. மந்தை அப்படின்னாரு. என்ன மந்தைங்கிறாரு? நாங்கெல்லாம் ஆடு மாடா? ஆமாடா, நீங்க எல்லாம் ஆடு மாடுறா எனக்கு. அல்லேலூயா. ஆமென். மந்தை அப்படி சொன்னார். ஆமென். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாம் யாராமா? தேவனுடைய மந்தை. தேவனுடைய மந்தை. ரொம்ப ஆசையான வார்த்தை அது. அப்போ மந்தை அப்படின்னா அந்த மந்தைக்கு யார் ஒருவர் இருக்க வேண்டும்? கை தட்டிருங்க. ஆமென். ஒரு 4 மேசனு, ஒரு 3 சித்தாளு வேலை செய்து 10:30 மணிக்கு ஒருத்தர் கோல்டு வாட்ச் கட்டிட்டு ஒரு மைனர் செங்கிலி போட்டு வர்றாரு. அவருக்கு பேர் என்னது? இல்லம்மா, மேஸ்திரி. அவருக்கு பேர் என்னது? மேஸ்திரி. மேஸ்திரி வந்ததுக்கு அப்புறம் 12 மணிக்கு ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, இது வரைக்கும் கை மடிச்சு விட்டுட்டு ஒரு பிரேஸ்லெட் 5 மோதிரம், இங்கே ஒரு 5 மோதிரம், கோல்டு வாட்ச் கட்டிட்டு ஒருத்தர் கார்ல வந்து இறங்குறாரு. அவருக்கு பேர் என்னது? இல்ல, ஓனரு. ஓனர், வீட்டு ஓனரு. ஆமென். அதுபோல அன்பு தேவ, இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி நான் இதை சொல்கிறேன். அதுபோல மந்தை என்று ஒன்று இருந்தால் அந்த மந்தைக்கு ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பேர் என்னதாமம்மா? மெய்ப்பன். ஆமென் தானா? அவருக்கு பேர் என்னது? மெய்ப்பன். ஆமென். இந்த மெய்ப்பன் இருக்கிற மந்தை மிக அழகான மந்தை. மெய்ப்பனுக்கு நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் சற்று ஆமென் மாற்றி நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே சொல்லுகிறேன். மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிற மந்தை அழகாய் மாறும். மெய்ப்பன் உள்ள மந்தை எதை குறித்தும் கவலைப்படாது. மெய்ப்பன் உள்ள மந்தை அலைந்து திரியாது. மெய்ப்பன் உள்ள மந்தை பசியாய் இருக்காது. மெய்ப்பன் உள்ள மந்தை பசியாய் இருக்காது. நல்ல மெய்ப்பனை கொண்ட மந்தை கொழுமையும் செழுமையுமாய் இருக்கும். கைதட்டிருங்க. நல்ல மெய்ப்பனை கொண்ட மந்தை கொழுமையும் செழுமையுமாய் இருக்கும். ஹெல்த் அண்ட் வெல்த். ஆமென். ஹெல்த்தாவும் இருக்கும், கொஞ்சம் தப்பாவும் இருக்கும். ஹெல்த் அண்ட் ஹெல்த். அப்போ மந்தைக்கு மந்தை எப்படி இருக்குதோ இல்லையோ, ஆமென், அதை பராமரிக்கிற மெய்ப்பன் ரொம்ப முக்கியமான ஆளு. ஆமென், ரொம்ப முக்கியமான ஆளு. அதனாலதான் பாருங்க, நான் கொஞ்சம் காரமாவே இருப்பேன். ஆமா, காரமான ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈரமான ஆளு. சரியா? ஆமென். பார்க்கத்தான் காரமா தெரியும். ஆமென். கொஞ்சம் ஈரமான ஆளு தான். சரியா? ஆமென். அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால நாள் ரொம்ப காரமான ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. சரியா? ஏன் அப்படின்னா அவரும் காரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரை போல ஈரமான ஒரு மெய்ப்பனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயாவா. ஆமென். நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த மந்தையை வைத்திருக்கிற ஒரு மெய்ப்பன், ஒரு மந்தையை காக்கிற ஒரு மெய்ப்பன், அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? ஆமென். மந்தையை காக்கிற ஒரு மெய்ப்பனுடைய பொறுப்புகள் ஆமென் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு 4-5 காரியத்தை நிறைய எழுதியிருக்கிறேன். ஒரு 4-5 காரியத்தை கொடுக்கப்பட்ட நேரத்தில் சீக்கிரமா பார்த்து முடிச்சோம்னா இந்த நாட்களில் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென் தானா? இன்னைக்கு அது சபைக்கு தேவை. நான் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 செய்தி இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆண்டவரே அப்படியே தம்பி ஆராதனை முடிக்கும் போது சில வார்த்தைகள் அப்படியே சொல்லி நான் எழுதின அப்படியே அந்த வார்த்தைகள் மட்டும் அப்படியே இருந்துச்சு பாருங்க. ஆமென். அதனால ஆண்டவர்கிட்ட சரியப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே வாங்கிட்டு தான் இந்த இடத்துல நிற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக.
செய்தியோடு உங்கள் இருதயம் இசைந்திருக்கட்டும். ஆண்டவருடைய சத்தத்தோடு இந்த காலவேளையில உங்கள் இருதயம் இசைந்திருப்பதாக அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சரியா? எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆமென். அதனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே முக்காடை போட்டு ஃபேன் கடையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. என்னை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமென். கவனி. ஸ்தோத்திரம். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், ஒரு வேத பகுதியை. திருப்பிக் கொள்வோமா? யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது அதிகாரம் 1 to 16 வசனங்களை கடன்னு வாசிக்கிறோம். ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். சத்தியமா சொல்றேன், அதுதான் அதுக்கு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனி. வாசிங்க. மைக் கொடுங்கப்பா தம்பி, மைக் கொடுங்க. மைக் வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் யாராமா? ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவனுடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்படியே வாசித்தே வாங்க. ஆடுகள் அவன் சத்தத்திற்கு அறிந்திருக்கிறபடியால் மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அவனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியனுடைய சத்தத்திற்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர்கள் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அவன் என்னெல்லாம் செஞ்சுட்டு போனானோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறதுக்கு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காகவே வேலை செய்கிறவனாக இருக்கிறபடியினால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும். கடைசி வசனங்க கவனிச்சிருங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். ஆமென். ஆமென் தானா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு பேரு, சூப்பர் பேர் வச்சார். என்ன பேருங்க? மந்தை. சொல்லுங்க, மந்தை. இப்போ மந்தையை காக்கிற ஒரு மெய்ப்பனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்.
16 வசனங்கள். என்னென்ன மந்தையை காக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டி. வாசல் வழியா வராம அவன் திருட்டு வழியா வந்தா அவனுக்கு பேர் என்னதாம்மா? கள்ளன், கொள்ளைக்காரன், திருடன். 10வது வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். திருடும் போது 2 பேர் சத்தம் போட்டு என்ன செய்வான்? கழுத்தை நெரிச்சிருவான். அதானே? பாருங்க எவ்வளவு அழகா அப்பவே சொல்லுங்க. திருடன் கொல்லவும், திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடும் போது யாராச்சும் முடிச்சிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவான்? கொன்றுவான். கொன்னதை புதைச்சிருவான். அதான் அழிக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஆமென் தானா? அல்லேலூயா. அப்ப மந்த மேல மிக கவனமா இருக்கிற மெய்ப்பன். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, நானே நல்ல. இந்த அதிகாரத்துல 16 வசனத்துல 3 தடவை சொல்றாரு, I am a good shepherd. ஆமென். நானே நல்ல மெய்ப்பன்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சபையை அழுது புலம்பி கட்டி, நான் நிறைய ஒரு 3 பாஸ்டர் நல்ல பெரிய ஊழியர்களோடு, நான் 3 ஊழியக்காரர்களோடு இருந்தேன். அவர் புலம்பி அழுது உபவாசித்து, ஆமென், புலம்பி அழுது உபவாசித்து நடையா நடந்து பல மணி நேரம் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து உட்கார வச்சா இங்க 2 ஆள் என்ன செஞ்சிடும்? இல்ல, தனி ஊழியம் நடக்கும். தனி ஊழியம் நடக்கும். அப்புறம் என்ன செய்யறது? அப்படியே பேசுறது, அப்படியே அப்படி சபை உடைகிறதை நான் பார்த்திருக்கிறேன். சபை உடைந்து அந்த ஊழியக்காரன் வேப்ப மரத்துக்கடியிலே கண்ணீரும் கம்பளையுமாய் அழுது உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அழுகையின் பதிலையும் பார்த்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அழுகையின் பதிலையும் என் கண்கள் கண்டிருக்கிறது 50 வயதில. அல்லேலூயா. சாதாரணம் அல்ல, சாதாரணம் அல்ல. ஆமென். ஒரு மந்தையை சிதறடிக்க கூடாது. ஒரு மந்தைக்கு ஆபத்தாய் நாம் மாறக்கூடாது. ஒரு சபைக்கு விரோதமாய் நாம் எழும்பக்கூடாது. தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காரணம், சபை என்பது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் முதன்மை அடையாளமாக்கப்பட்ட ஒன்று. ஆகவே திருடவும் கொல்லவும் அவனை ஒருபோதும் தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, அப்படி பக்க வழியாய் நுழைந்து, ஆமென், சபைகளை உடைத்த ஆட்கள் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமாய்யா, ஆமா. பாஸ்டர் கூடவே ஆமா உட்கார்ந்துட்டு ஒரு 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 200-300 பேரை கூட்டிட்டு ஒருத்தர் போயிட்டார். ஆமென். ஒரு 200 பேருக்கு மேல கூட்டிட்டு ஒருத்தர் போயிட்டார். அவர் அழுது புலம்புறாரு. ஆமென். அவரு அழுது புலம்புறாரு. நடந்த காரியங்கள் நிறைய, அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் நிறைய. ஆமென். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன், கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன். அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மந்தையை மேய்க்கிற அந்த தேவாதி தேவன், இந்த மந்தையை மேய்க்கிற அந்த தேவாதி தேவன் ராஜா எப்படி மேய்க்கிறார்? அந்த மந்தையின் மீது அவருக்கு இருக்கிற நோக்கம், கண்ணோட்டம், கரிசனை எப்படிப்பட்டது என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நான் 20 நிமிஷம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஆசையா இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு முழு கண்ணோட்டத்தை பார்த்தோம். ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். வாசல் வழியா வரமாட்டான். தந்திரமான காரியங்களை என்ன செய்வான்? ஆத்துமாக்களை சிதறடிப்பான். ஆத்துமாக்களை என்ன செய்வான்? சிதறடிப்பான். ஆமென். தந்திரமான காரியங்களை உள்ள கொண்டு வருவான். சபைகளுக்குள்ள, கூட்டங்களுக்குள்ள என்ன செய்வான்? தந்திரமான காரியங்களை, தன்னை நல்லவன் போல காண்பித்துக் கொள்வான். பிசாசு எப்பவுமே அப்படிதானே? பிசாசு எப்பவுமே என்ன செய்வான்டா? தன்னை ரொம்ப நல்லவன் போல கொன்றுவேன்னு சொன்னாரா? அப்படிதாங்க இல்லையா? பிசாசு என்ன கேட்டான்? முதல் கேள்வி ஏதேன் தோட்டத்தில் என்ன கேட்டான்? அவர் உங்களை கொன்றுவேன்னு சொன்னாரா? இல்லவே இல்லை, கொல்ல மாட்டார். அந்த ஒரு விஷயம் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. அதான் ஓடாத வாட்சி 2 டைம் ரைட் டைம் காமிக்கும்ல, அது போல ஓடாத வாட்ச் கிளாக்கு, வால் கிளாக் 2 டைம் ரைட் டைம் காமிக்கும், துல்லியமா காமிக்கும். 6:10 நின்றுச்சுன்னு பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி 6:10க்கு 6:10 தான் நிற்கும். சாயங்காலம் 6:10க்கு 6:10 நிற்கும். 6:10க்கு போய் மணி பார்க்குற ஆளெல்லாம் பரவாயில்ல, வாட்ச் நல்லா தான் இருக்கு, 6:10 மணி. ஆமே, ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்க? 6:15க்கும் வாட்ச் 6:10 தான் நிக்குது. 7:15க்கும் வாட்ச் 6:10 தான் நிக்குது. நைட்டு 12க்கும் 6:10 தான் நிக்குது. அது ஓடாத வாட்ச். பொய்யன் யாராமாங்க? பிசாசு யாராமா?
நான் அடுத்த வாரத்தில் அவன் பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவனுடைய செயல்பாடுகளை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். அப்போதான் ஆமாம் நம்ம கூட ஆக்டிவேட் பண்ணுற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கூட வேலை செய்கிற ஆள், உங்கள் கூட ஊழியம் செய்கிற ஆள், உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிற ஆள், எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் அடையாளம் பார்க்கணும் இல்லையா? அப்போ வேதத்திலிருந்து ஞானம் வேணும், அறிவு வேணும், அதை அறிந்து கொள்ளுகிற அறிதல் புரிதல் வேணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும் நம்ம இந்த உலகத்தை. கவனிச்சிட்டிங்களா? கவனி அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மந்தையை அவர் என்ன செய்கிறார்? அவர் கைகளில் இருக்கிற மந்தையை அவர் என்ன செய்கிறார்? ஆமென். ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் அவருடைய மந்தை. ஆமென். நம்மளை விட்டுட்டு போவே மாட்டார். ஆமென் தானா? நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். அந்த மெய்ப்பனுக்கு பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய மெய்ப்பன். ஆசாரிய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமென், பரிசுத்த ஜாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமென், ஹல்லேலூயா, தேவ ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவ மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஞானதிஷ்டிக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமென், நியாயாதிபதிகள் ராஜாக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு பேரு மந்தை. ஆமென், ஆமென். இந்த பேரு மிக அழகான பேரு. ஆமென். பவர்ஃபுல்லான பேரு. ஹல்லேலூயா. அழகான பேரு மட்டும் இல்ல, பவர்ஃபுல்லான பேரு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு எருமாட்டை சிங்கம் அடிஞ்சிரும், 4 எருமாடு சேர்ந்தா சிங்கத்தை பந்தாடிரும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? தூக்கி கொம்புல தூக்கி கடாசிரும் அப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மந்தை ரொம்ப பவர்ஃபுல்லானது. மந்தை ரொம்ப அதனாலதான் ஆண்டவர் மந்தை கூடவே இருப்பாரு. ஏசப்பா எப்போதும் மந்தை கூடவே இருக்கிறாரு. மொத்தமே ஒரு 2-3 தடவை தான் எருசலேமுக்கு போனாரு. மொத்தமே ஆமென். புதிய ஏற்பாடு முழுவதுமே ஒரு 2-3 தடவை தான் எருசலேமுக்குள்ளே போனாரு. எருசலேமுக்கு அவருக்கு வேலையே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் அதிமேதாவி. எருசலேம்ல எல்லாம் யாரு சொல்லுங்க? அதிமேதாவி. பிரசங்கி இல்லை, அதிக பிரசங்கி ஃபுல்லா அங்க. ஆமென். ஜெபாலய தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை அப்படியே 1.5 லிட்டர் கப்பில் போட்டு கரைச்சு மடக்குன்னு குடிச்சாளு. ஆமென். தேவையில்லை அவருக்கு அங்க வேலையே இல்லை, அங்க வேலையே இல்லை. அதனால ஒரு 2-3 தடவை தான் உள்ள போனாரு. அப்புறம் கிளம்பி கலிலேயாவுக்கு போயிட்டாரு. குளிக்காதவன், பல்லு விளக்காதவன், ஆமென், வலைய கழுகாதவன், எந்நேரமும் மீன் நாத்தடிக்கிறவன், எந்நேரமும் கெனசரேத்து, திபேரியா, கலிலேயா, அப்படியே நேரா ஈசிஆர் ரோடு மாதிரி வச்சுக்கங்களேன். ஆமென். எங்க இருந்து? திருவான்மையூர்ல இருந்து முட்டுக்காடு பாண்டிச்சேரி வரைக்கும் ஈசிஆர் இருக்கு பாருங்க. ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படியே நிறைய ஊர் இருக்கும். அதுபோல கெனசரேத்து, திபேரியா, கலிலேயா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே சுத்தினாரு. ஆமென். எவனும் குளிக்க மாட்டான், ஆனால் யூதர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவும் யூதத்துல பிறந்தாரு. அங்க ஏன் போய் நின்னாரு அப்படின்னா, அங்க ரட்சிப்பு உண்டாகும், அங்க மந்தை பெருசாகும். இங்க எருசலேம்ல மந்தைய சிதறடிக்கிற ஆளு, மந்தைய கெடுக்கிற ஆளு, மந்தைய ஒண்ணுமில்லாம பண்ற ஆளு எருசலேம்ல. அதனால பார்த்தாரு, இவன் கட்ட மாட்டான், இவன் மந்தைய மேய்க்க மாட்டான், இவன் மந்தைய கட்டி எழுப்புற ஆள் கிடையாது, இவன் சிதறடிக்கிற ஆளு. அதனால இவனை கண்டுக்க கூடாது. நம்ம எங்க போயிடணும்? நான் யாருக்கு அனுப்பப்பட்டேனோ அங்க போயிடணும். ஆமென், ஆமென். பிளான் பண்ணாரு. அழகா சக்சஸா 3 வருஷத்துல ஆமென் செய்த ஊழியத்தின் நிமித்தம் ஆபிரகாம் என்கிற ஊழியக்காரர் 2026 வருஷத்துல நாச்சிபாளையத்துல ஒரு மூலையில அந்த நாமத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. கை தட்டிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தெளிவா, உண்மையா, அற்புதமா சித்தத்தை நிறைவேற்றி போனனால இன்னைக்கு இந்த ஊழியம் உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. வெறும் 12 பேரை வச்சுக்கிட்டு செஞ்சாரு. ஆமென். நமக்கு ஒரு 300 பேர் இருக்கிறோம், 200 பேர் இருக்கிறோம். திருப்பூரை தாண்ட முடியல. ஆமென். வெறும் 12 பேரை வச்சுக்கிட்டு ஊழியத்தை எங்க கொண்டு வந்து சேர்த்தாரியா? நாச்சிபாளையம் கொண்டு வந்து சேர்த்தார். Please try to understand my word. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 80:1 வாசிங்க. சங்கீதம் 80:1. சங்கீதம் 80:1. ஆமென். சங்கீதம் 80:1. சீக்கிரமா வாசிக்கணும்யா. ஆமென். என்ன ரொம்ப நேரம் கவனிக்க மாட்டாங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீனின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே. எப்படியாமா? இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும்.
ஆமென் தானா? ஆமென். ஆமென் தானா? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். மந்தையை என்ன செய்யறார் ஐயா? இஸ்ரவேல் மேய்ப்பரே, யோசேப்பின் ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. சொல்லுங்க அந்த வார்த்தையை, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. நடத்துகிறவரே. நடத்துகிறவரே. ஆமென். சொல்லுங்க நடத்துகிறவரே. ஹalleluya. என்னை நடத்துகிறவரே. ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க என்னை நடத்துகிறவரே. ஹalleluya. என்னை நடத்தி செல்லுகிறவரே. ஆமென். என்னை வழி நடத்துகிறவரே. ஹalleluya. எனக்கு வழியை காண்பித்து கொடுக்கிறவரே. ஆமென். என்னை நன்றாய் நடத்துகிறவரே. ஆமென். ஆமென். என்னை ஹalleluya. நன்றாய் நடத்துகிறவரே. Yes. தன் மந்தையை அற்புதமாய் நடத்துகிறவரே. ஆமென். அதிசயமாய் நடத்துகிறவர். ஆமென். கரிசனையோடு நடத்துகிற Yes. தேவன். ஹalleluya. அக்கறையோடு அர்ப்பணிப்போடு நடத்துகிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். சொல்லுங்க ஹalleluya. Yes. மந்தை தன் ஹalleluya. கையில் உள்ள மந்தையை அவர் என்ன செய்கிறார் ஐயா? நடத்துகிறார். ஆமென். நடத்துகிறார். ஹalleluya. விட்டுட்டு போக மாட்டார். பாதியில உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஆமென். நீங்கள் அவருடைய மந்தையாய் இருப்பீர்களானால் Yes. நல்ல மெய்ப்பனுக்கு கீழே உள்ள மந்தைகளாய் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்களானால் அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுது each and every moment கர்த்தர் உங்களை நடத்த சித்தமுள்ளவராய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென் தானா? ஹalleluya. ஆமென் தானா? ஆமென். மந்தையை விட்டுட்டு போக மாட்டாரியா? ஆமென். இது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்தை. எஸ். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அழைத்தவர் கிருபை நிறைந்தவர். ஆமென். அழைத்தவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். அழைத்த தேவன் கரிசனை நிறைந்தவர். ஆமென். ஆமென் தானயா? ஹalleluya. கண்டிப்பா நித்தமும் நம்மை ஆமென். நடத்துவார். ஹalleluya. சொல்லுங்க நித்தமும் என்னை நடத்துவார். நித்தமும் என்னை நடத்துவார். நித்தமும் என்னை இந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லிடுங்க. நித்தமும் என்னை நடத்துவார். ஆமென். நித்தமும் என்னை நடத்துவார். எத்தனை விரோதிகள் எழும்பினாலும், எத்தனை சிங்க கூட்டங்கள் எழும்பினாலும், எத்தனை கரடி கூட்டங்கள் எழும்பினாலும், தாவீதின் கையில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை எதுவும் பீறி போட முடியாது. காரணம் அந்த ஆடுகளின் மெய்ப்பன் தாவீது. தாவீதை ஏற்படுத்தினவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். தாவீதின் மீது தைல கொம்பு இருந்தது. தாவீதின் மீது பிரசன்னம் இருந்தது. தாவீதின் மீது அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகள் நம் மீது இருக்கும்போது ஆமென், நம்மை நித்தமும் நடத்துகிற ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, உங்களை நடத்துவாரு. ஆமென். அல்லேலூயா. நல்ல கை வந்து 2 விரல் பிடிக்க கூடாது. 2 விரல் பிடிச்சீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு கசப்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? கசப்பு மாறா இருக்குன்னு அர்த்தம். தம்பி கை கொடுற ஐயா. ஆமா, கர்த்தர் உன்னைய நல்ல அழகான பிள்ளைய கொடுத்து திருமண வாழ்க்கையை நடத்துவார். அப்பா அதை நடத்துவேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென் தானா? நல்லா கவனிங்க. ஆமென். நடத்துகிற மைப்பன், நம்மை நடத்துகிற ஆண்டவர் தினந்தோறும் நடத்துவார். ஆமென். தினந்தோறும் நடத்துவார். ஆமென். விட்டுட்டு பாதியில போற தேவன் அல்ல. உறவுகள் தான் பாதியில விட்டுட்டு போகும். நம்பினவங்க தான் பாதியில விட்டுட்டு போவாங்க. நாசியில சுவாசம் உள்ள காதலி உன்னை பாதியில விட்டுட்டு போயிடுவா. சிரிக்கிறான். ஆமென். இருக்கும் போலதான் தெரியுது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாதியில விட்டுட்டு போயிடும். உலக அன்பு பாதியில விட்டுட்டு போயிடும். ஆமென். அதற்கு ஏற்றது போல தெரிந்து கொண்டு ஆமென் பாதியில விட்டுட்டு என்ன செய்யும்? போயிடும். ஆனால் பாதியில கண்ணீரும் கம்பலையுமா நின்றுட்டு இருக்கும்போது மீதியை கையில் எடுத்து பெரிய ஜாதியா மாத்தினாரு. அவருக்கு நன்றி சொல்லிருங்க. ஆமென். பாதியில விட்டுட்டு போன ஆளு மிச்சம் மீதியா நடு ரோட்ல நின்றுட்டு இருந்துச்சு. அந்த மிச்சம் மீதியை எடுத்து பெரிய ஜாதியாக்கி ஆமென் தேசங்களுக்குள்ளே தகப்பனாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு பேர் தான் நல்ல மேய்ப்பன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன். ஆமென். நல்ல மேய்ப்பன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. டெய்லி நடத்துவார். ஆமென். மந்தையை நடத்துகிற ஆண்டவர். எஸ். மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். இயேசப்பா தான் நமக்கு மேய்ப்பன். ஆமென். ட்ரினிட்டி காஸ்பல் அசெம்பிளி மந்தையுடைய மேய்ப்பன் ஆபிரகாம் பிரான்சிஸ் அல்ல. ஆபிரகாம் பிரான்சிஸ் சூப்பர்வைசர். ஆமென். மைப்பன் யாரு தெரியுமா ஐயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு. சரியாக தான் பார்க்குறேன். அதனால் சம்பளம் வார வாரம் கரெக்டாக கொடுத்துட்றாரு எனக்கு. இழுக்கிறது இல்லை. சம்பளத்தை என்ன செய்யறது இல்லை, போயிட்டு அடுத்த வரவா அப்படின்னு சொல்கிறதே இல்லை. ஆமே, கரெக்டாக கொடுத்து. ஆமேன் தானே? அல்லேலூயா. ஆமே. எப்போவுமே பாருங்கள், எஜமான்ட்ட நல்ல வேலையாட்களுக்கு சம்பளத்தை நிப்பாட்ட மாட்டாங்க. நல்ல வேலையாட்களுக்கு சம்பளத்தை என்ன செய்ய மாட்டாங்க,
இப்போ அந்த கோளாறு பண்ணிட்டு அந்த அப்புறம் வரேன் இப்போ வரேன்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டே இருக்கேன் பல்லடம் பக்கம் வந்துட்டேம்மான்னு சொல்லுவோம். அவனுக்கு 2 மாதத்துக்கு சம்பளத்தை இழுத்து விட்டுருவாங்க. கவனமா நல்லா கவனி அன்பு தேவ பிள்ளைகளே. அவர் நம்மை நடத்துகிற மெய்ப்பன். சொல்லுங்க, அவர் நம்மை நடத்துகிற மெய்ப்பன். 2வது காரியத்தை வாசிங்கயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11. ஏசாயா 40:11 வாசிக்க கேட்போம். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பனை போல தமது மந்தையை என்ன செய்கிறார்? மெய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். நீங்க ஆடவே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு கவனிங்க. ஆடு இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களையும் என்னையும் போட்டுக்குங்க. ஆமா, அதான் அங்க சொல்லப்பட்டதே. சத்தியமே அதுதான் அங்க. ஆமே, ரகசிய சத்தியமே அங்க அதுதான். ஏசப்பா என்ன ஆடு மேய்க்க வந்தாரு? சொல்லுங்க, எங்கேயாச்சும் ஆடு மேய்ச்சாரா ஏசப்பா? என்கிட்ட ஒரு 2500 ஆடு இருக்கு, நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எருசலேம்ல அப்படின்னு எங்கேயாச்சும் போட்டிருக்கா? ஆடுன்னு சொல்றது யார சொல்றாரு? நம்மை சொல்லுகிறார். கவனிங்க, மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார். மந்தையை நடத்துவார். 2வது காரியம் மெய்ப்பார்னா என்னையா அர்த்தம்? மெய்ப்பார்னா என்ன அர்த்தம்? நல்ல சாப்பாடு கொடுப்பார், அவ்வளவுதான். ஆமே, அதுக்கு தான் தாவீது எழுதுறாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்யறதில்ல, தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை, சொல்லுங்க எல்லாரும், அவர் என்னை, ஆமே, வறண்ட நிலத்தில காஞ்சு போன இடத்துல என்னை மேய்த்து, ஆமே, தாராபுரத்து பாலத்துக்கு கீழே இருக்கிற சரளையும் கல் ஜல்லியுமா இருக்கிற, ஆமே, அந்த பாலத்துக்கு கீழே கொண்டு என்னை விடுறாரு. அப்படியே இருக்கு. கொடைக்கானலிலே என்னை மேய்த்து, அல்லேலூயா, ஆமென், காவிரி ஆற்று கரையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி போனீங்கன்னா 365 நாளும் பச்சையா தான் இருக்கும். அங்க இருக்கிற மாடே வேற மாதிரி இருக்கும். பாத்துருக்கீங்களா? அங்க இருக்கிற மாடு லெவலே வேற லெவல்ல இருக்கும். அல்லேலூயா, ஆமென் தானா? கவனி, அதனால தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், என் ஆண்டவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். 22வது சங்கீதத்தை வாசி பாருங்களேன். ஏசாமி சொன்ன வார்த்தையெல்லாம் அங்க இருக்கும். அல்லேலூயா, ஏசுசாமி சொன்ன வார்த்தையெல்லாம் 22வது சங்கீதத்தில் இருக்கு. என்னது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை, அதே வார்த்தையை சொல்லியிருப்பார் 22ல. ஆமா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, என் பாடுகளை பார்க்கிறேன், என் துக்கங்களை அறிந்திருக்கிறேன், என் கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, எல்லாம் சரிதான் ஐயா, எல்லாமே என் வாழ்க்கையில் இருக்குதுயா. ஆனா 23வது சங்கீதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், இவைகளுக்கு நடுவிலே என் தேவன் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு என் கூட இருக்கீங்க. என் கூட, ஏன் சொல்லுங்க, என் கூட இருக்கீங்க, என் கூட இருக்கிறீங்க. சொல்லு, வாயத்திறன் சொல்லியா, என் கூட இருக்கீங்க, சொல்றது சொல்லு, கவனமா கவனி. ஆமென். ஐயா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயாவா, ஆமென். ஆமா, 2வது காரியம், மந்தைய பட்டினி போடுறவர் அல்ல, ஆமென். மந்தைய தாகத்தோடு சாகடிக்கிறவர் அல்ல, ஆமென். மந்தைய எங்கேயாவது கொண்டே கட்டி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு கூலிக்கு மாரடிக்கிற மெய்ப்பன் அல்ல. அல்லேலூயா, கூலிக்கு மாரடிக்கிற மெய்ப்பனை நாம் தொழுது கொள்ளவில்லை. எஸ், அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிச்சிருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவர் அப்படின்னா சத்தியம் நிறைந்த இடத்துல, ஆவியின் அனல் கொள்ளுகிற இடத்துல, ஆத்துமா பலப்படுகிற வேத பகுதிகளுக்குள்ளே நம்மை நடத்தி தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளவும், அவருடைய திருவுள சித்தத்தை புரிந்து கொள்ளவும், அதை நிறைவேற்றவும் நம்மை நடத்துகிறார். ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். உடனே அடுத்த மாதம் எனக்கு 2.5 லட்சம் ரூபா வந்துட போகுது, அடுத்த வருஷத்துல, இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நான் 2 மாடி வச்சு நான் ஒரு கட்டடம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். நம்ம தான் போராடிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அசால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். அவர் சொல்லுகிற புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் எது தெரியுமா?
சத்திய வார்த்தை, ஆமென். கிருபையுள்ள வார்த்தை, ஹalleluya, ஆமா, ஜாக்கிரதையுள்ள வார்த்தை. ஆமென். வேதம் எங்கெல்லாம் நம்ம எச்சரிக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம எச்சரிப்புக்குள்ளே நடத்துகிற வார்த்தை. எவைகளை விட்டு விலக வேண்டுமோ அவைகளை விட்டு விலக வேண்டிய வார்த்தை. எவைகளை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டுமோ அவைகளை தொடர்ந்து பிடித்துக் கொண்டு பற்றி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடி முடிக்கிற வாழ்க்கை. ஆமென். ஹalleluya. விளங்கிட்டீங்களா? ஆமென். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஹalleluya. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சா? Praise God. மந்தையை மேய்க்கிறவர், ஆமென். மந்தையை நன்றாய் நடத்துகிறவர், மந்தையை மேய்க்கிறவர். ஆமென். நான் சாயங்காலம் பார்ப்பேன், இங்கே ஒரு மந்தை போகும், ஒரு 50 ஆடு போகியா, நான் அப்படியே பார்ப்பேன். காலையில் போகும்போது இந்த 2 விலா எலும்பும் தெரியும், இந்த 2 விலா எலும்பும் இந்த ஆடுகளுக்கு தெரியும். ஆமென். அந்த அக்கா பார்ப்பேன், அந்த அக்கா கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு 50 ஆடு போகும். சாயங்காலம் போகும்போது ஒன்று நடக்க முடியாது, இப்படி போகும். வயிறு பார்த்தா 2 பக்கமும் அப்படி இருக்கும். ஆமாம், ஆமென். அப்போது அந்த மெய்ப்பன் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க முத நாளே பிளான் பண்ணிடுறாங்க, நாளைக்கு இந்த ஏரியாவில் கொண்டே நம்ம மந்தை என்ன செய்யணும், விட்டுறணும். ஆமென், விட்டுறணும். நைட்டு படுக்கும்போதே பிளான், நாளைக்கு இந்த ஏரியா போனோம்னா ஓரளவுக்கு நம்ம மந்தை என்ன செஞ்சிடும், திருப்தியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்மை பார்த்து பைபிள் சொல்லுது, நம்ம யாராமா, பொல்லாதவர்கள். நேத்து சொன்ன விளக்கத்தை, பொல்லாதவர்களாகி அப்படின்னா ஃபுல் மப்ல வருவான், ஆனா 2 துண்டு மீன் வாங்கிட்டு வருவான். பாத்துருக்கீங்களா? ஆமையா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை. அவனே ஃபுல் மப்பில் வருவான். வரும்போது மனைவிக்கு ஒரு 1/2 பாக்கெட் பிரியாணி, பிள்ளைகளுக்கு ஒரு 4 துண்டு மீன் வாங்கிட்டு அப்படி வந்து கொடுத்துருவான். என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். ஐயா, அவன் பொல்லாதவன், அவனுக்கே தெரியுது என் பிள்ளைங்க சாயங்காலம் போனால் மீன் சாப்பிடணும்னு. அவனுக்கே தெரியுது என் பொண்டாட்டி என்ன சாப்பிடுவா, பிரியாணி விரும்பி சாப்பிடுவான்னு தெரியுது. அதை கொடுத்தவொன்னு ஆள் ஃப்ளாட் ஆகிடுவான். அதை கையில் கொடுத்தோன்னு ஆள் என்ன செஞ்சிருவான், ஃப்ளாட் ஆகிடுவான். ஆமென் தானா? ஆமென் தானா? இப்போ அந்த அம்மா அவர் கால் கையெல்லாம் சரி பண்ணி விட்டு, கால் கையெல்லாம் என்ன செய்யுது, அப்படி கிடப்பான், அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி விட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து என்ன செய்யுது, போத்தி விடுது. அந்த நேரம் நான் போகிறேன், அந்த நேரம் நான் என்ன செய்கிறேன், போகிறேன். ஏம்மா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு அம்மா, என்னம்மா அப்படின்னா, என்ன பச செய்கிறது, அவர் வேலை அப்படி இருக்கு, அவர் வேலை அப்படி இருக்கு. எது பேசுது இப்போ, பிரியாணி. இப்போ எது பேசுது, பிரியாணி வாங்கிட்டு வராத அன்னைக்கு இந்த ஆள் செத்தா கூட பரவாயில்ல பாஸ்டர், இந்த ஆள் செத்து போனான்னா நானும் என் பிள்ளைகளும் நிம்மதியா இருப்பேன். வராத நாள் போறேன், என்ன செய்யறது பாஸ்டர், பாவம் இருக்கட்டும். எப்படி ரட்சிப்பு உண்டாகும், எப்படி கர்த்தர் மெய்ப்பாரு, உதப்பாரு. ஆமென் தானா? நம்ம தேவ பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதை காட்டிலும் பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். லூக்கா 5வது அதிகாரம் சொல்லும்போது சொல்லுகிறது, பலி செலுத்த கொண்டு போகப்படுகிற 5 அடைக்கலான் குருவிகளில் ஒன்று கூட அவரால் மறக்கப்பட்டு போவதே. அது போறதே எதுக்கு போகுது, அது போறதே எதுக்கு போகுதியா, சாக போகுதுன்னு சொல்லுங்கயா பச்சை தமிழ்ல. அது கொண்டு போறது எதுக்கு போகுது, சாகடிக்க கொண்டு போகுது. அதுல ஒன்ன கூட அவர் மறக்கிறது இல்லையா? அந்த தெய்வத்தை தான் ஆராதித்து இப்ப தட்டுங்க கையை ஸ்பீடா. ஆமென் தானா? ஆமென் தானா? நடத்துகிறவர், மேய்க்கிறவர், பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் செழிப்பா கொழுமையா, பார்த்தாலே தெரியும் சாயங்காலம். ஆமா, பாக்கெட் வெயிட்டா இருக்கும். ஆமே, பாக்கெட் எப்படி இருக்கும், நீங்க கொடுத்தீங்களா? ஆமே, அல்லேலூயா. மேய்க்கிறவர் மேய்த்தே தீருவார். சொல்லுங்க, மேய்க்கிறவர். ஏன்னா அவர் மந்தையின் மேல் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், தன்னை மந்தைக்கு அர்ப்பணித்தவர். அவர் கூலிக்கு மாரடிக்கிற கூலியாள் அல்ல, அவர் தன் சொந்த மந்தையை ஏற்படுத்தினவர். அந்த மந்தையை எப்படி தெரியுமா வாங்கினாரு, சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி வாங்கினாரு. விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட மந்தை. ஆகவே கண்டிப்பா சொல்றேன், அது மேல கரிசனையா தான் இருப்பாரு. ஆமென். விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். 3வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம், வாசி. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. எரேமியா
எரேமியா 31:10, எரேமியா 31:10, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜாதிகளே, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. ஜாதிகளே அப்படின்னா எல்லா ஜாதியுமா? நேஷன், தேசமே. ஜாதினா நேஷன்ஸ், ஆங்கில மொழிபெயர்ப்பு நேஷன்ஸ் அப்படின்னா ஆமென். ஜாதிகளே, தேசங்களே என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து, தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக்கொண்டு, அதை சேர்த்துக்கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை என்ன செய்யும் வண்ணமாக? காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலை பயப்படாதடானாரு. ஆமென். இஸ்ரவேலே, ஏன் அனுமதி? நீங்க முழு வேதத்தை வாசிங்க. எங்க இருந்து வந்துருங்க? யாத்திரையிலிருந்தே வாங்க. யாத்திரையிலிருந்து நாளாகமம் கடைசி வரைக்கும் வாங்க. அவர் அனுமதி இல்லாம ஒரு பய இஸ்ரவேலை தொட்டிருக்க முடியாது. ஆமென். நீங்க வாசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாம அவர் தான் ஒப்பு கொடுப்பாரு. ஆமென். அவர் தான் ஒப்பு கொடுப்பாரு. 2 பெரட்டு தூக்கிட்டு வந்துருவாரு. 2 பெரட்டு என்ன செய்வாரு? தூக்கிட்டு வந்துருவாரு. அப்படியே பாப்பாரு. கீழ்ப்படியாமை வந்துருச்சு. ஆட்டம் ஆடுறான், சோத்த திங்கிறான், கறி ஆக்குறான். கர்த்தரை தொழுது கொள்ளல, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போல. கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார், நாங்கள் என்ன செய்தோம், எங்கள் பிதாக்களை என்ன நடத்தினார்னா போட்டு பரட்டிடுவாரு. ஆமே. ஏண்டா செங்கடல் திறந்து நடத்திட்டு வந்தது புத்தி இல்லையா? ஆமென். யோர்தானை திறந்து நடத்திட்டு வந்தது புத்தி இல்லையா? அவ்வளவு பெரிய 4 ஆமென் படை குதிரைகள் ஓடுகிற அளவு அகலம் உள்ள ஆமென் எரிகோ கோட்டையை வெறும் புழுதிக்காட சாம்பலா மாத்தினானே அறிவில்லையா? கேட்பாரு. அதுவும் புரியலன்னா என்ன செஞ்சிருவாரு? அசீரியா கையில ஒப்பு கொடுத்துருவாரு, ஆயி கையில ஒப்பு கொடுத்துருவாரு, பெலிஸ்தியன் கையில ஒப்பு கொடுத்துருவாரு, மீதியானிய கையில ஒப்பு கொடுத்துருவாரு. போட்டு 2 பெரட்டுவாரு. அப்புறமா அவர்கள் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் நோக்குனா போதும். ஆமே. நான் என்ன சொல்றேன், அவங்க பழைய ஆட்கள், நம்ம புதிய உடன்படிக்கை ஆட்கள். பெரட்டுறதுக்கு முன்னாடியே நோக்குவோன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். பெரட்ட விடாதீங்க, அவரை பெரட்ட விடாதீங்க. நம்ம அவரை உருட்டணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவரை உருட்டணும். எங்கய்யா இருக்கீங்க? வாரும். ஆமென். தாரும். வாரும் 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 தாரும். ஆமென். நாம் அவரை, நம்மளை பார்த்தா அவர் அலறணுயா. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தா அவர் ஐயோ இந்த டீமான்னு பார்க்கணும். ஆமென். இந்த டீமா விடாத, இது வாங்கிட்டு தானே விடும் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். நண்பு தேவ பிள்ளைகளே, அடுத்து மேய்ப்பன் என்ன செய்வாராமடா? ஆமென். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து போய் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொள்ள போறாரு. இஸ்ரவேலை சிதறடித்தவர் அவர்தான், சேர்க்க போறவரும் அவர்தான். ஒரு எப்படி சேர்ப்பாராமா? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். மேய்ப்பன் எப்படி தன் மந்தையை காப்பான்னு சொல்லுங்க. உயிரை கொடுத்து. மேய்ப்பன் மந்தையை எப்படி காப்பான்? கையில என்ன வச்சிருப்பாயா? தடி, கோல் இருக்கும். ஆமா, கோல் இருக்கும். ஒரு சாட்டையும் இருக்கும். கோலுக்கு ஒரு கோலும் இன்னொரு கோல் முனையில ஒரு சின்ன அருவாள் மாதிரி அதுவும் இருக்கும். எல்லாமே அதோட தான் போவார். அதுக்கு பேர் துரட்டி. ஐயா என்ன சொல்லுவாங்கய்யா? துரட்டி. தமிழ் வார்த்தை தானே அது? இல்லை நம்மளா வச்சுக்கிட்டதா? தமிழ் வார்த்தை. துரட்டின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் தமிழ் படித்தேன். தமிழ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால கேட்குறேன். மதுரை ஏரியா சைட். இல்லை, துரட்டி அப்படின்னு அது தமிழ் வார்த்தையா இல்லை அதுக்கு வேற பேர் இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்ன? சரி, ஓகே, கவனிங்க. இதெல்லாம் யார் கையில் இருக்கும்? மேய்ப்பனுடைய கையில் இருக்கும். ஆமென். ஒரு நாயோ, ஒரு கரடியோ, ஒரு சிங்கமோ வந்துட்டா ஒரு மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வான்? நீங்க அப்படியே தாவீதுட்ட வந்துருங்க. நேரா ஒரு நாள் சவுலை பார்க்க போறாரு. அங்க 40 நாள் விடியற்காலம் காலையும் மாலையும் ஆமென் ஒரு 9.5-10 அடி உயரமுள்ள ஒரு 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 2.25 அடி நில பரப்புள்ள ஒரு பெரிய ஆள் நின்றுட்டு இருக்கான். அவன் பேர் கோலியாத்து. அவனை தாவீது செத்த நாயிண்டு போறாரு. ஹல்லேலூயா. அவனை தாவீது என்ன சொன்னாரு? ஆமாடா, நீ செத்த நாய் தான்டா. செத்த நாய நம்ம சொல்லுவோம்ல, செத்த நாய நீ செத்த நாய் தான்டா. இந்த வந்தரையிறு அப்படின்ட்டு, இந்த வந்தரையிறு
நான் இப்பவுமே போற போக்கிலே உன்னை எட்டி உதைச்சிருப்பேன், சோழியை முடிச்சிருப்பேன். உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் கனப்படுத்தணும். ஸ்தோத்திரம். உள்ள எனக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருந்துட்டு போறாரு, ஆனா உள்ள இருக்கிறாரு. ஆமென். பயந்து எரிவி 40 நாள் ஜன்னல்ல ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனுஷனை முதல்ல தேற்றுறேன். ஆமென். அவரை முதல்ல தேற்றுறேன். அவர் தனக்கு யாருன்னே தெரியாம, அவர் தான் யார் என்றே புரிந்து கொள்ளாம அறிந்து கொள்ளாம உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. தன்னை அபிஷேகம் பண்ணினவர் யார், தன்னை அழைத்தவர் யார், தன்னை இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஏற்படுத்தினவர் யாருன்னு ஒரு அறிவில்லாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், ஜன்னல் வழியா உன்னை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நான் எட்டி ஓச்சணும் உன்னைய, கொஞ்சம் பொறுமையாரு, இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ள போனாரு. ஆமென். உள்ள போய் என்னையா நீ யாரு அப்படின்னா, நான் தான் சோ அண்ட் சோ அப்படின்னா, நீ வா, நீ இப்படியே போனேன்னா உன்னை பிரட்டிட வேண்டாம், நீ வா, இந்த பேண்டை போட்டு பாரு. தாவீதுக்கு இடுப்பு 28, ஆமா சவுலுக்கு இடுப்பு 48. எப்படி சேரும் பேண்ட்டு? சேருமா? தாவீதுக்கு 34 இன்ச்சு தான் கீழே லென்த்து, சவுலுக்கு 56 இன்ச்சு. சேருமா? போட்டு பார்த்தாரு. இந்த 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நம்ம பேண்ட் ஷர்ட்டை எடுத்து போட்டு நம்ம போய் வேலை விட்டு போகும்போது நின்றுட்டு இருக்கு பாருங்க, பார்த்துருக்கீங்களா ஐயா? நம்ம டியூட்டி முடிஞ்சு போவோம், நம்ம பிள்ளைங்க நம்ம சட்டையும் பேண்டையும் எடுத்து போட்டு நின்றுட்டு, ஜாக்கி ஒரு நாள் நின்றுட்டு இருந்தா இப்படி என் பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு. ஆமாம், என்னடா கோலம் இது? அதுபோல் தாவீது நின்னார், பார்த்தாரு. சார் நான் ஒன்று சொல்லட்டேன் சார், சொல்கிறேன், இது செட் ஆகாது நமக்கு, இது நமக்கு செட் ஆகாது. உங்கள் பேண்ட்டு உங்கள் சட்டையை நமக்கு என்ன ஆகாது, செட் ஆகுது. நான் எப்படி வந்தனோ அப்படியே போகிறேன், நான் எப்படி வந்தனோ அப்படியே போகிறேன். நல்ல ஒரு அழகான டவல் கையில் இடுப்பில் இறுக்கி கட்டியிருந்தாரு, நல்ல பாதரட்சை போட்டிருந்தாரு, இடுப்பில் ஒரு கூழாங்கல் வைக்கிறதுக்கு பை இருந்துச்சு. அவர் வில்லு விடுறவர், ஆமே, கவன் விடுறவர், காட்டுக்குள்ளே இருந்தவர். ஆமே, இது போதும்னு மேக்சிமம் இந்த நாய்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, மேக்சிமம் இந்த நாய்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த செத்த நாய்க்கு இது போதும். மேக்சிமம் 5 எடுத்துட்டு போறேன், மிச்சம் 4 கொண்டு வரேன், பயப்படாதீங்க. அல்லேலூயா. பேச மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஆமென். தேவ பிரசன்னத்துல கவனிங்க. வா, செய்தியை தேவ பிரசன்னத்துல கவனிங்க. இந்த செத்த நாய்க்கு இந்த 4 போதும். ஏன்னா நான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், நான் விருத்த சேதனத்திற்கு உட்பட்டவன். அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், விருத்த சேதனுக்கு முன்பாக நிற்க எவனால முடியாது. இன்னும் சொன்னா நான் மந்தையின் மேய்ப்பன். ஆமென். என்கிட்ட கொஞ்சம் ஆடு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை சூப்பரா மேய்ச்சவன். எப்படின்னு சொல்லவா, ஒரு முறை கரடி வந்து தூக்கி பந்தாடிட்டேனாரு. அல்லேலூயா. சவுல் ஒரு அடி பேக்ல போய் தாவீதை பார்த்தாரு. என்னடா சொல்ற? உண்மைதான், நம்ப முடியல உங்களுக்கு? சத்தியம் ஐயா. சரி அதை விடுங்க, இன்னொரு விஷயம் கேளுங்க. என்ன? ஒரு முறை சிங்கம் வந்து 2ஆ கிழிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சவுல் அரண்டு போய் உருட்டுறானா என்னன்னு தெரியலையே அப்படின்னாரு. சரி, நான் உருட்டணும்னா பிரட்டணும், நீங்க அப்படியே அதே ஜன்னல் வழியா நின்று பாருங்க. அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். 1 சாமுவேல் 17:56 கோலியாத்தின் தலை தாவீதின் கைகளில் இருந்தது. ஆமென். ஆமென். அறுத்து தூக்கிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. அறுத்து தூக்கிட்டு வந்துட்டார். ஆமென். அறுத்து தூக்கிட்டு அரண்மனைக்கு போறாரு. அப்பதான் ஒரு சத்தம் பின்னாடி கேக்குது. என்ன சத்தையா சொல்லுங்க? தாவீது சவுல் கொன்றது 1000, எங்கள் தாவீது கொன்றது 10000. அதனால சவுலுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. ஆமென். இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம இங்க வரும்போது சொன்னாங்க இந்த பருப்பு வேகாதுனாங்க. இப்ப குக்கர் விசில் திருப்பூர் பட்டணம் முழுவதும் கேட்குது. அல்லேலூயா. இந்த பருப்பு வேகாதுன்னு சொன்னாங்க. இங்க வரும்போது தன்னந்தனியா நானும் பாஸ்டர்மா வரும்போது இந்த பருப்பெல்லாம் திருப்பூர்ல வேகாது அப்படின்னாங்க. கொல 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 கொலான்னு வந்திருக்கு. ஆமென் தானா? கவனிச்சிருக்க அன்பு தேவ பிள்ளைகள். அப்ப யாராமா? மந்தையை காக்கிறவர், மந்தையை காக்கிறவர் தாவீது. தன் மந்தையை காத்துக்கொண்ட மேய்ப்பன். ஆமென். தன் மந்தையை காத்துக்கொண்ட மேய்ப்பன் தாவீது. எதற்கு காத்துக்கொண்டானாமா? சும்மா சாதாரணமான மனிதர்களுக்கு அல்ல. ஆமென். மிருகங்களுக்கு காத்துக்கொண்ட தாவீது. அல்லேலூயா. மிருகங்களுக்கு காத்துக்கொண்ட தாவீது. இந்த உலகத்தின் மிருகங்களுக்கு, ஆமென், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு, துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு நம்மை காக்கிற மேய்ப்பன். அல்லேலூயா. ஆமென். கோர்த்தரணும் கோர்வையா வந்துறணும். அங்க வந்துறணும். ஆமென். ரத்தத்தோடும் சரீரத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல. உங்களுடைய போராட்டம் எதோடு அல்ல? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. உங்களுடைய போராட்டம் எது தெரியுமா? வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அல்லேலூயா. ஆமென்.
அதிலிருந்து நம்மை காக்கிற மேய்ப்பன். அல்லேலூயா. அதிலிருந்து நம்மை காக்கிற மேய்ப்பன். சும்மா கிடையாது. அல்லேலூயா. அப்படியே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறவர் இல்ல. அல்லேலூயா. ஆமென். மோசே கூட்டிட்டு வாடா பாத்துக்கலாம்டான்னு சொன்னவர் கடைசி இஸ்ரவேலன் கரை சேரும் வரைக்கும் காத்துக்கொண்டார். வா மோசே, வா மோசே, என்ன நம்பி வா மோசே. கம் ஆன் ஐ சே, நீ கிளம்பி வா, நான் பாத்துக்கிறேன் மோசே. நான் இருக்கிறேன்டா உன் கூட. என் பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட, ஈசா கிட்ட, யாக்கோபு கிட்ட சொல்லாத ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்றேன். My name is Jehovah. ஆமென். என்ன ஆண்டவரே அர்த்தம்? போய் சொல்லுடா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹalleluya. யாரும் அழிக்க முடியாது, யாரும் தொட முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். போய் சொல்லு பார்வோன்ட்ட. ஆமென் சொல்லுங்களேன். மோசே தைரியமா போனாரு. மோசே தைரியமா போனார். அழைத்து வா மோசே. ஆமென். பெரிய செங்கடல், சரித்திர நாயகன் பிரிச்சுட்டாரு. போ நடனாரு. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது பொது வழி அல்ல. ஹalleluya. இது பொது வழி அல்ல. சில கேட்ல போர்டு போட்டுருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஆமென். சில கேட்ல போர்டு போட்டுருப்பாங்க, இது பொது வழி அல்ல. ஆமென். அப்படின்னா அந்த வழி யாருக்கு மட்டும் சொந்தம்? உரிமையாளருக்கு மட்டும் சொந்தம். ஹalleluya. கடல் திறந்தவொடனே அது யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலுக்கு சொந்தம். இஸ்ரவேல் போகுதுன்னு சொல்லி பார்வோன் கூட்டமும் போச்சு. என் தகப்பன் கடைசி இஸ்ரவேலன் கரை சேர்ந்த பொழுது செங்கடல் அவர்களை மூடி போட்டது. ஆமென். யோர்தான் திறந்தது, எரிகோ பிளந்தது. கர்த்தர் ஆச்சரியமாய் தம்முடைய மந்தையை காத்து கொண்டார். ஹalleluya. சிங்கங்களின் வாய்களுக்கும், கரடிகளின் வாய்களுக்கும், துஷ்ட மிருகங்களின் வாய்களுக்கும், சத்துருக்களுக்கும், ஆமென், பொல்லாத மனிதர்களுக்கும் நம்மை காத்து நடத்துகிற மேய்ப்பன். ஆமென். பயப்படாதீங்க. கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. பயப்படாதீங்க. ஆமென். My name is Abraham Francis. ஹalleluya. நான் உங்கள் போதகன். தைரியமா சொல்றேன். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. ஹalleluya. எந்த மனிதனையும் பார்த்து பயப்படாதீங்க. எந்த காரியத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாயின் கர்ப்பத்திலே இந்த வாழ்க்கைக்கு உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். தாயின் கர்ப்பத்திலே உங்கள் எலும்புகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னமே உங்களை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. உண்மை உள்ளவர். ஆமென். கண்டிப்பா கைவிட மாட்டாரு. ஆமென். கண்டிப்பா கைவிட மாட்டாரு. ஹalleluya. மந்தையை காக்கிற ஆண்டவர். ஆமென். மந்தையை காப்பார். ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உணர்றீங்களா? நான் தனிமையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சிதறடிக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பராய். சபை போதகனாய் சொல்லுகிறேன், என் தெய்வம் நம்முடைய மெய்ப்பராய் இருப்பார். ஆமென். என் தெய்வம் நம்முடைய மெய்ப்பராய். ஆமென். யார் உங்களை மறந்தாலும், கைவிட்டாலும், ஓரமா போனாலும், ஒதுங்கி போனாலும், ஆமென் சொல்லுங்க, உங்களை அவமானப்படுத்தினாலும், நிந்தைக்குள்ளாக்கினாலும், ஆமென், உங்க பேரை தூற்றி திரிந்தாலும், கெடுத்தாலும், ஹalleluya சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் தானா? ஆமென். எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு இந்த உலகத்துக்கு தெரியாது. ஹalleluya. ஆமென். எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு இந்த உலகம் அறியாது. ஆமென் தானா? ஆமென். ஆமென் தானா? ஹalleluya. ஹalleluya. ஆமென். என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். எஸ். என் மெய்ப்பர் என்னை நடத்துவார். ஆமென். என் மெய்ப்பர் என்னை மேய்ப்பார். பசி இல்லாம என் மெய்ப்பர் என்னை காப்பார். ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஆமென். என் மெய்ப்பர் என்னை. ஹalleluya. ஆமென். Thank you Jesus. சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் ஊண்டது. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் ஊண்டது. 10:3. கடாக்களை தண்டித்தேன். சகரியா சொன்னையா? சகரியா 10:3. அதேதான். சகரியா 10:3. மேய்ப்பருக்கு விரோதமாக கோபம், கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து, சேனைகளின் கர்த்தராகிய தமது வம்சத்தாராகிய யூதா வம்சத்தாராகிய தமது யூதா வம்சத்துக்கு பேர் என்னவாமா? தமது மந்தை. யூதா வம்சத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாரு? தமது மந்தையை விசாரித்து. என்ன செய்யறாமையா? விசாரித்து. அல்லேலூயா. யாருமே என்ன விசாரிக்கல, யாருமே என்ன கேட்கல, யாருமே என்ன பார்க்க வரல, யாருமே என்ன இனிமே இந்த புலம்பலை விட்டுறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இனிமே இந்த புலம்பலை விட்டுறணும்.
உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணு. ஆமென். ஹalleluya. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். நான் உன் வலக்கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்த 2 வசனம் கழிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். நான் உனக்கு என்ன செய்றேன்? துணை நிற்கிறேன் அப்படி சொல்றாருயா. ஹalleluya. ஆமென் தானா? ஆமென். பாருங்க. ஆமென் ஆமென். நான் சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தராகிய தமது மை ஆமென் நாம தமது மந்தையை என்ன செய்யறாராமா? விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். மந்தையை என்ன செய்வார் அம்மையா? சிறந்த குதிரை விசாரித்து. மந்தையை என்ன செய்வார் அம்மையா? விசாரித்து. ஆமென். அதனால தான் உங்க வீட்ல வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இந்த வசனம் எல்லாம் உள்ள இருக்கறனால தான், இந்த வசனம் எல்லாம் உள்ள இருக்கறனால தான் உங்க வீட்ல வந்து என்ன செய்யணும்? பல மணி நேரம் உட்கார்ந்து நீங்க கொடுக்குற வரக்காப்பியை குடிச்சுக்கிட்டு, நீங்க கொடுக்குற 4 முறுக்கு ஒரு நேந்திர பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என்ன செய்யறேன்? அதுல ஒருத்தி என் முறுக்குல இருந்து 2 முறுக்கு எடுத்துக்குவா. ஆமா, அங்கிட்டு இங்கிட்டு எனக்கு கொடுத்த முறுக்குல 2 முறுக்கு அவர் எடுத்துக்குவா. சரியா? ஆமென் தானா? எதுக்கு உட்கார்றோம்? விசாரிக்கணும். ஆமென். எப்படி போகுது வேலை, எப்படி போகுது, உடம்பு எப்படி இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, பைபிள் படிக்கிறீங்களா, குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது, கணவன் நல்லா பாத்துக்கிறாரா, மனைவி நல்லா பாத்துக்கிறாங்களா, 2 பேரும் அன்பா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம், வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், பிள்ளை வளர்ப்பு முக்கியம். ஆமென். எல்லாத்தையும் ஆமென். நான் ஹவுஸ் விசிட்டிங் எல்லாம் கடன்னு முடிக்கிற ஆள் கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 2 வீடு போறதே பெரிய விஷயம். பாஸ்டர் மட்டும் கேளுங்களேன், 2 வீட்டுக்கு போறதே பெரிய விஷயம். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரமாவது அந்த வீட்டில் செலவிடுவேன். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் அவுட்லைன், அந்த குடும்பத்தை குறித்து ஒரு அவுட்லைனாவது மெய்ப்பனுக்கு தெரியணும்ல. ஆமென். என்ன நடக்குது அங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னுடைய மந்தை இல்லையா, கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்காருல்ல, நம்பி ஆமென் ஆமென் பார்க்கணும் இல்லையா? ஆமென். நான் விசாரிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். சொல்றேன் என்ன சொல்றாரு? விசாரிக்கிற தேவன். ஆமென். அதனால தான் பேதுரு எங்க எழுதுறாரியா? தன்னுடைய நிருபத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செஞ்சிருங்க? அவர் மேல வைத்து விடுங்கள். ஆமென். போட்டுருங்க, அங்க கொண்டே போட்டுருங்க. அல்லேலூயா. சில ஆள் என்ன செய்யறது தெரியுமா? போகும்போது போட்டு வரும்போது எடுத்துட்டு போகும்போது கொண்டே போட்டுறது அவர் மேல. இப்போ வந்துட்டீங்களா, இங்கே வந்துட்டீங்களா, ஐயோ என்ன அருமையான செய்திங்க, பாஸ்டர் அழுதுகிட்டே செய்தி கொடுத்தாரு, போட்டிங்களா? இப்போ இது போகும்போது என்ன செஞ்சுருவீங்க? அங்கே வாசல்லே தான் வச்சுருக்கீங்க, படிக்கட்டிலே தான் வச்சுருக்கீங்க, உள்ளே கொண்டு வரல. போகும்போது என்ன செஞ்சுருவீங்க? போட்டு வேகணும். அங்கே போன உடனே வேப்ப மரத்து கடையில் மூஞ்சி தொங்கிடும். என்னமோ இப்போ பாஸ்டர் என்ன பேசினாரு. ஆமென். என்னையா வாழ்க்கை? அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஆமா. ஆமென். தைரியப்படணும். அல்லேலூயா. அவர் என்ன விசாரிப்பார். ஆமென். அவர் என்ன செய்வார்? நம்ம விசாரிப்பார், நடத்துவார். ஆமென். மெய்ப்பார். அல்லேலூயா. காக்கிறவர், காத்துக்கொள்வார். நிச்சயமா காத்துக்கொள்வார். உங்களை மட்டும் இல்லையா, நம்மளை மட்டும் இல்ல, நம்ம தலைமுறைவே காப்பார். ஆமென். தலைமுறைவே காத்துக்கொள்வாரியா. அல்லேலூயா. தலை, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுதான்னு தெரியல. ஆமென். தலைமுறையை காக்கிறது. அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென் ஆமென். எபேனுடைய அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். ஆமென். நான் சில நேரம் சொல்லுவேன், வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, தாத்தாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா. ஆமென். பாருங்க, அவருடைய அந்த வைராக்கியம், அவருடைய அந்த செப வாழ்க்கை, ஒரு கண்ணியமான வாழ்க்கை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை, பிள்ளைகளை எவ்வளோ அழகாக வச்சிருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. பேர பிள்ளைங்க வரைக்கும் அந்த அது பாஸ் ஆகுது பாருங்க. அப்படியே அந்த நதி, ஆண்டவர் சொன்னார்ல அந்த நதி, இன்னும் அந்த தலைமுறையெல்லாம் காத்துக்கொள்ளுவாரு. ஆமென். எஸ். அல்லேலூயா. பழைய ஆட்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆமென். எனக்கு அப்படி இருக்கிறது தான் ஆசையா இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. மாற்றம்னா மாற்றம் தான், ரட்சிப்புனா ரட்சிப்பு தான். அல்லேலூயா. அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அது இல்ல, இதுதான். அப்படி மனம் திரும்புறது. ஆமென். அந்த மந்தையை தான் என்ன செய்வாரு? விசாரிப்பார். ஆமென். அந்த மந்தையை என்ன செய்வாரியா? விசாரிப்பார். நான் ஒன்னு சொல்லட்டா, கர்த்தர் விசாரிச்சா எப்படி விசாரிப்பாரு? அல்லேலூயா. புரிஞ்சவர் அல்லேலூயா சொல்றாரு. ஆமென். கர்த்தர் விசாரிச்சா எப்படி விசாரிப்பாரு? நான் விசாரிச்சேன்னா என்ன செய்வேன் சொல்லுங்க? ஜோம் பண்ணிக்கிறியா? கடைசி வார்த்தை வாயில என்ன வரும்? ஜோம். ஆனா அவர் விசாரிச்சா, ஆமென், கவனிங்க, எல்லாரும் அழுதுட்டே இருந்துச்சு அந்த அம்மா, எல்லாரும் அழாது. சாயங்காலமா அவர் வந்தாரு, அவரும் அதான் கேட்டார், அழாதம்மான்னாரு. ஆமென். அவர் விசாரிக்கிறாரு, இயேசு விசாரிக்கிறாரு. எப்படி தெரியுமா விசாரிச்சாரு? பாளையை தொட்டா
பாடையை தொட்டார். யங் மேன் ரைஸ் அப், எழுந்திருச்சு போடா வீட்டுக்கு. அம்மா ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா, காலையில இருந்து அழுதுட்டு இருக்கா. எழுந்து போல வீட்டுக்கு. அல்லேலூயா. அவர் விசாரிச்சா அப்படிதான் விசாரிப்பாரு. 12 வருஷம் உதிர போக்கு, சரீரத்தில் ஒண்ணுமே இல்லை, எழுந்து நடக்க பலன் இல்லை, காசு இல்லை, இனிமே டாக்டர்கிட்ட பார்க்க காசு இல்லை. ஆனா டாக்டர் சொன்னதெல்லாம் அந்த அம்மா காதுக்குள்ள போல. டாக்டர்ஸ் எல்லாம் மருத்துவர்கள் சொன்னாங்க, இனி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிய போகுதுன்னு. அது மைண்டுக்குள்ள போல. இயேசு எங்கள் வீதியிலே வருகிறார், இயேசு என் ஊரின் வீதிகளிலே வருகிறார். ஆமே. அந்த அம்மா என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணிச்சு? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொட்டாகிலும். அதான் தீர்மானத்தை பாருங்க. தொட்டாகிலும் வந்துச்சு. கூட்டம், பயங்கரமான கூட்டம், நெரிசல்ல எப்படியோ அந்த பலவீனத்துக்குள்ள வந்துச்சு. ஒரே ஒரு நூல் அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு நூல் கீழே அப்படி தொங்குது. அந்த ஒரு நூலை டச் பண்ணுச்சு, வாழ்க்கையே மாறிடுச்சு. சொல்லுங்க, வாழ்க்கையே மாறி, வாழ்வே மாறிடுச்சு. ஆமென் தானா? வாழ்க்கையே மாறிடுச்சு. டாக்டர் ரிப்போர்ட் பொய் ஆயிடுச்சு. செத்துருன்னு சொன்னதெல்லாம் செத்துரும். இந்த அம்மா அவ்வளவுதான் செத்துரும் அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட் எல்லாம் பொய் ஆயிடுச்சு. மனுஷ வார்த்தைகள் பொய் ஆயிடுச்சு. ஆண்டவர் நின்னு சொன்னாரு, யார் என்னை தொட்டது? வேடிக்கையா சிரிச்சது கூட்டம். யார் என்னை தொட்டது? வேடிக்கையாய் சிரித்தது கூட்டம். என்ன ஆண்டவரே, இவ்வளவு பேர் இருக்கும்போது, இவ்வளவு பேர் உங்களை நெருக்கி ஆமென் தள்ளிட்டு வரும்போது யார் தொட்டது? ஆண்டவர் அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க, இல்லை இல்லை இல்லை, ஆமென், வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போனது. அப்படிப்பட்ட தொடுதல். அவர்தான் விசாரிக்கிறவர். யவீரு தன் பிள்ளையை சாவு கொடுத்துட்டான். ஆமென். எல்லாரும் லேட் ஆயிடுச்சு. இது நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்துட்டு இருக்கும்போது தான் யவீர் கூட்டிட்டு போற வழியில தான் இந்த பிரேக். ஆமென். யவீர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இடையில இந்த ஒரு கேஸ் உள்ள. ஆமென் தானா? பாருங்க, நம்ம டோக்கன் போட்டு 72வது டோக்கன் நின்று 72வது ஆளா டாக்டரை பார்க்கவும், முந்தானேத்து ஒரு ஆள் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லுவோம், வெளியே நின்றுட்டு இருப்போம், இந்த ரிப்போர்ட் மட்டும் காமிச்சக்கிறேங்க அப்படின்ட்டு உள்ள இப்படி போவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நாம 72வது டோக்கன் போட்டு காலையில 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நின்றுட்டு அப்பத்தான் நம்ம உள்ள போவோம். நம்ம அடுத்த ஆள் நம்ம தான். அப்பத்தான் முந்தானேத்து ஒருத்தர் வாங்கிட்டு ரிப்போர்ட் வந்தவன், சார் இந்த ரிப்போர்ட்டை காமிச்சுக்கிறேன்ட்டு உள்ள போவோம். அது போல வந்த ஆளு தான் யாரு? 12 வருஷம் பெருமாடு. அவர் புறப்பட்டது எங்க? யவீர் வீட்டுக்கு. இந்த அம்மா இடையில வந்து கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனனால என்ன நடந்துச்சு? யவீர் புள்ள செத்து போச்சு. இப்ப அங்கிருந்து வீட்டிலிருந்து காலையில போனவன், தொலைஞ்சு போனவன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலையில போனா போய் போதகரை கூட்டிட்டு வரேன்னு புள்ள செத்தே போச்சுடா. பாவி கொன்னுட்டேடா. எவ்வளவு பேர் பேசியிருப்பான், போதகரை கூட்டிட்டு வரேன்னு கொன்னுட்டேடா. ஆமே, நான் கூப்பிட தான் போனேன், இந்த அம்மா ஒண்ணு நிக்குதே, இது பார்த்த வேலை. ஆமே. அல்லேலூயா. எத்தனை வருஷம் பெரும்பாடு? யவீருடைய பிள்ளைக்கு எத்தனை வயசு தெரியுமா? 12 வயசு. கை தட்டிருங்க. அல்லேலூயா. யவீருடைய பிள்ளைக்கு எத்தனை வயசு தெரியுமா? 12 வயசு. அதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு தான் அவர் அப்படி ஒரு மேஜிக் பண்ணுவார். அது எல்லாத்தையும் அப்படி உறுதிப்படுத்த தான் மேஜிக் பண்ணுவார். அப்படி ஒரு மேஜிக் அப்படி. ஆமே. நம்பணும். இந்த யூத பயலுக்கு என்ன செய்யணும்? நம்பணும். இவர் தாண்டா மேசியா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர் இவர் தாண்டா, நம்பணும். அதுக்கு இதெல்லாம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். விசாரிக்கிற ஆண்டவர். ஆமென். அப்படியே தோள்ல கையை போட்டாரு. யவீரு என்ன எப்படி அப்படின்னாரு. போலப்பா. என்ன செய்தி வந்துருச்சு? என்ன செய்தி வந்துருச்சியா? மரித்து. என்ன செய்தி வந்துருச்சியா? போதகரை வருத்தப்படுத்தாத, போதகரை புள்ள. ஆண்டவர் யவீரை பார்த்தாரு. என்ன உன் ஐடியா என்ன? யவீர் ஒண்ணுமே பேசல. ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பயப்படாத. ஆமென். சொல்லுங்க அந்த வார்த்தையை. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா விசாரிக்கிறவர் கூட வர்றாரு. அல்லேலூயா. அது என்னன்னு ஒரு கை பார்க்கிறவர் கூட வர்றாருங்க. அது என்னன்னு ஒரு கை பார்க்கிறவர் கூட வருகிறார். பயந்துடாதீங்க. அது என்னன்னு விசாரிச்சு அதுக்கு ரெமடியை உண்டாக்குகிறவர் ஒருவர் கூட வருகிறார். அவருக்கு பேர் கன்மலை. சொல்லுங்க, அவருக்கு பேர் கன்மலை. He is a rock. He is a rock. அவருக்கு பேர் கன்மலை. வெடிப்புல வச்சு காப்பாத்திடுவாரு.
ஆமென் தானா? ஆமென். ஆமென் தானா? ஆமென். போனாரு, பார்த்தாரு, இந்த தார தம்பட்டை எல்லாம் ஊதி அடக்காராதனைக்கு ஆயத்தமா இருக்கிறவன காதை திருகி வெளியே போட்டாரு. ஜீசஸ். ஆமென். அழுது புலம்பி இந்த மாதிரி டவல் ஒன்று வச்சு அதெல்லாம் தூக்கி வெளியே போச்சுட்டேன். வெளியே போய் வெளியே போய் வெளியே 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 போ. அழுகிற ஆளுக்கு இங்கே இடமே இல்லை, அழுகிற ஆளுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை, போராஜான்ட்டாரு. எல்லாத்தையும் வெளியே போயிரு, அடிக்கிற நிப்பாட்டுறான்ட்டாரு. தார தப்பட்ட ஊதுறவன என்ன பண்ணிட்டாரு? நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு, போதும் போதும் நிப்பாட்டு, நான் வந்துட்டேன்ல, நான் வந்துட்டேன்டா நிப்பாட்டு. எல்லாரும் பேக் பண்ணிட்டான். எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? பேக் பண்ணிட்டான். இப்போ 2 பேர் 3 பேர் 4 பேர் உள்ள போறாங்க. 2 சீசர், ஏசப்பா, அப்பா, அம்மா. ஆமென். போனாரு. தலித் தாகுமினார். என்ன சொன்னாரியா? தலித் தாகுமி. சிறு பெண்ணு எழுந்து அது பாட்டுக்கு ஏன் உட்காந்து சாப்பாடு கொடுங்கன்னு வந்துட்டாரு. அல்லேலூயா. எழுந்து உட்காந்துச்சு, சாப்பாடு கொடுங்கடான்ட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். விசாரிக்கிறவர். ஆமென். உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். ஆமென். உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உங்களை தாயை இழந்து உட்கார்ந்திருக்கலாம், அவருடைய தகப்பனை இழந்து, நேசித்த உறவுகளை இழந்து இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களை அவர் விசாரிக்கிற மெய்ப்பன். ஆமென். உங்களை அவர் விசாரிக்கிற மெய்ப்பன். விசாரித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். முந்தா நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அப்பா என்று சொல்லுகிற பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். நான் சொல்றேன், உங்களுக்கு அப்பா அவர் தான். ஆமென். உங்களுக்கு அப்பா அவர் தான். அப்பா என்கிற சொல்லுகிற அந்த பாக்கியம் என் வாழ்க்கையிலே முடிந்து போனது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஆமென். நம்ம பிள்ளைங்க தான், உள்ளதான், சர்ச்சுக்குள்ள தான். ஆமென். நான் சொல்லுறேன், போதகனாய் உங்கள் தகப்பனாய், ஆமென், உங்களுக்கு அப்பா ஏசப்பா தான். அல்லேலூயா. எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடலாம் அப்பான்னு. ஆமென். சலிக்கவே. நம்ம அப்பா கூட என்ன வேணும் பாரு, இல்லையா? நம்ம அப்பா கூட அப்பா 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 அப்பான்ட்டு என்ன செய்வோம்? பிள்ளைங்க அப்பா அப்பா அப்பான்ட்டு என்ன செய்வோம்? என்னதான் வேணும் சொல்லி தொலை அப்படிம்போம், இல்லையா? நீங்க எத்தனை முறை வேணாலும் அவர் அப்பான்னு சொல்லலாம். ஆமென். என்ன மோனேன்னு கேட்பாரு. அல்லேலூயா. எடா மோனே எந்த வேண்டியது இன்னைக்கு? ஆமென். கரையல்ல இந்த பொண்ணு குட்டியே கரையல்ல. ஆமென். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென். பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாரை இழந்தாலும் நான் இயேசுவை இழக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது, இப்போ ஜெபம் பண்ண போறேன். இப்போ வீட்டுக்கு போகும்போது நான் எதை இழந்தாலும், நான் யாரை இழந்தாலும் என் இயேசுவை இழக்கவே மாட்டேன். யாருக்காகவும் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். ஆமென். இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சகரியா 4:16 சொல்லுகிறது, அவர் ரட்சிக்கிறவர். ஆமென். சகரியா 4:16 சொல்லும்போது சொல்லுகிறது, அவர் ரட்சிக்கிற கர்த்தர்.